Hi friends, welcome to RR Lifestyle and Creatives. ஸோ இன்றைக்கி எப்போதும் போல் ஒரு ஈஸியான நெக் டிசைன் தான் பிகினர்ஸ் கூட எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 லேயர்ஸ் ஆஃப் செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்லையும் அடுத்த 2 லேயர்ஸ் ஆஃப் செயின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்லேயும் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். ஏன் க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சாரியோட கலர் க்ரீன் தான், அதனால தான் இந்த க்ரீன் கலர். பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் லேயர் வந்து சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். சுகர் பீடை பொறுத்தளவு 2 பீட்ஸ் ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணணும். ஸோ தங்கூஸ் த்ரெட்டில் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் தங்கூஸ் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளவுஸை வந்து அயர்ன் பண்ணாமல் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம அயர்ன் பண்ணும்போது அந்த ஹீட்டில் த்ரெட்டு வந்து உருகிடுச்சுன்னா பீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதனால் அயர்ன் பண்ணாமல் தங்கூஸ் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுற ப்ளவுஸை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா 4 mm பீட் கொடுத்துட்ருக்கேன். 4 mm பீடை பொறுத்தளவு ஒரு பீடுக்கும் ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்களும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் போடலாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜாப் போயிட்டுருக்கீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை காலேஜ் முடிச்சிட்டிங்க, இல்லை காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக ஆரி ஒர்க்கை ஆன்லைனில் உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ வரப்போகிற நியூ இயரில் எக்ஸ்ட்ரா இன்கம்மை நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆரி ஒர்க் கற்றுக்கிறது மூலயமா நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும் வீட்டில் இருந்தபடியே. நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர் ஆஃப் சுகர் பீட் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், கிளிப் ஸ்டோன்ஸு, க்ரீன் கலர் கிளிப் ஸ்டோன்ஸை வந்துட்டு நான் இங்கே டைமண்ட் ஷேப்பில் வச்சிட்ருக்கேன். அதாவது அது ஸ்கொயர் ஷேப் தான், ஆனால் ஆங்கிள் மாற்றி இந்த மாதிரி வைக்கிறேன். ஸோ இது முடித்ததுக்கப்புறமும் நெக்ஸ்ட் இன்னொரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் தான் கொடுக்கணும். சுகர் பீடை பொறுத்தளவு நான் ஏஸ்டார் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது முடித்ததுக்கப்புறமா அந்த பீட்ஸ்குள்ளே நடுவில் அந்த கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கோம்ல, அதுக்கு நடுவில் இருக்கிற கேப்லேயுமே சுகர் பீட் வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்லீவ் வந்து டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் பண்ணியிருக்கேன். அதுவுமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்போவுமே நமக்கு வந்து ஒரு செக்குடு பேட்டர்ன் இல்லைனா கொடி பேட்டர்ன் இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து போட்டு போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நான் புதுசாக ஒரு தீம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம கை ஃபுல்லாக கிராண்டான ஒர்க்காகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் இப்போ நான் சுகர் பீட் வச்சிட்ருக்கேன்னா இந்த மாதிரி வச்சிடணும். ஸோ அடுத்து இன்னொரு லேயர் 4 mm பீட் கொடுத்துட்ருக்கேன். எகெயின் வந்து சுகர் பீடு தான் கொடுத்துடணும். 4 mm பீட் முடிச்சுட்டு எகெயின் இன்னொரு லேயர் வந்து சுகர் பீட்ஸு. சுகர் பீட் லேயர் கொடுத்ததுக்கப்புறமா 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு என்ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரேண்டமான டிஸ்டன்ஸில். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ப்ளவுஸை வந்து பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளவுஸில் இருக்கிற ஸ்பேஸில் அங்கங்கே ரேண்டமாக புட்டாஸ் வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம், ஆனால் நான் வைக்கல. இதோட ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டுட்டோரியல் வீடியோஸ் தேவைப்பட்டாலும் ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வீடியோஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Wanna see your face, waiting for the